திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். ஒரு திட்டத்தை அறிவித்துடன் ஒரு பெயரை வைத்து விடுவார், அதற்கு ஒரு குழு போட்டுருவார். அப்படி 52 குழுக்களை போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் தான். அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி இல்ல, குழு அரசாங்கம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த திட்டம் அதோட கிடப்புல போட்டுருவார். இப்படி 52 குழுக்கள் போட்டீர்களே, இந்த 52 குழுக்களுடைய பணி என்ன? நாங்கள் வெள்ளை அறிக்கை கேட்டோம், இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடைக்கவில்லை. இந்த குழு என்ன செய்தென்றே தெரியவில்லை. ஆக ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே குழு போட்டு போட்டு திட்டமே நிறைவேறாமல் 3 ஆண்டு காலம் கழித்துதான் மிச்சம். அதோட எல்லா துறையிலும் ஊழல், ஊழலாத துறையே கிடையாது. ஏற்கனவே ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்பட்டது என்று சொன்னால் திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஒன்றா இரண்டா? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே ஊழல் பிறந்து விட்டது. வீரான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக கட்சி. வாரிசு அரசியல் என்ன? திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருப்பாரு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு, அடுத்தது உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்றாரு, அது நடக்காது, அது வேற விஷயம். திமுக வேற ஆளே இல்லையா? திமுக வேற ஆளே கிடையாது. நான் அதுக்கு தான் எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறேன். எல்லா கட்சியும் கட்சி மாதிரி இயங்குது, ஆனா திமுக கார்பரேட் கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்குது. கம்பெனி, அந்த கம்பெனியில தான் அப்பாவுக்கு அடுத்து மகன் வருவாங்க, அது ஓனரா. அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி. மக்களுக்கு எந்த நன்மை கிடையாது. எப்பொழுது சிந்தனையும் வீட்டு மக்களை பற்றி தான் திரு ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், திரு ஸ்டாலினும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் காலையில நடைபயணம் மேற்கொள்றாங்க. அப்ப திரு ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார், என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன், அது எப்படி ஓடுது, எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார். அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? வீட்டு மக்களை சிந்தனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆட்சி பொறுப்பிலே அமைத்த மக்கள் மீது அக்கறை இல்லாத முதலமைச்சர் என்று தெளிவா தெரியுது. அதை வேற எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காட்டுறாங்க. இது ஒரு பெரிய செய்தி மாதிரி. அவர் பேசிக் கொண்டிருந்த செய்தியை பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியிடுறாங்க. அப்படி என்றால் இந்த நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்களா, இல்லது வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே,